கண்டிப்பா இன்னைக்கு கோயிலுக்கு போணும்னு முடிவு பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டேங்க. ஆனா, இன்னைக்கு இந்த வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் நான் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வெளிய பார்க்க மண்டபம் மாதிரி இருந்தது. எங்கங்க கோயிலுன்னு கேட்டா, இதுதாங்க கோயில்னு கைய காட்டுனாங்க பாருங்க. என்ட்ரன்ஸ்ல அந்த அம்மாவ பார்த்த உடனே இந்த அம்மன பார்த்த அடுத்த செகண்ட் மெய் மறந்து நான் நின்னுட்டேன். ஏன்னா, இதுவரைக்கும் வாராகி அம்மன் இவ்ளோ ஒரு உயரத்துல நான் பார்த்ததே கிடையாது. 6லிருந்து 7 அடி இருப்பாங்க கண்டிப்பா. அதே மாரி நின்ற கோலத்துல நான் பார்த்ததே கிடையாது. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிற டவுட் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இந்த அம்மன் வந்து பள்ளிக்கரணையில இருக்காங்க. கோயில்ல அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. நமக்கு வேணும்னா தனிப்பட்ட முறையில் பணம் கட்டி கூட நமக்காக சிறப்பாக ஒரு அபிஷேகம் கூட பண்ணி தராங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி அம்மனுக்கு வந்து நம்ம சாரி ஜுவல்ஸ் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பிரியப்பட்டவங்க சாரி வாங்கி கொடுத்து அம்மனுக்கு கட்டிட்டு அதை திருப்பி அவங்க ரிட்டர்ன் பேக் கூட எடுத்துட்டு போயிடுவாங்களாம். ஒரு சிலர் வந்து அந்த சாரி எல்லாம் அங்கேயே திருப்பி கொடுத்துருவாங்களாம். ஸோ அதெல்லாம் தான் அங்கே பீரோவில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியப்பட்டவங்க அம்மன் கட்டின சாரியை வந்து வாங்கிட்டும் போகிறாங்க. அதுவுமே அங்கே வந்து விற்பனைக்கு அந்த சாரியுமே கூட வச்சுருக்காங்க. ஒரு குட்டி பீரோவில் அம்மனோட படம் என்னென்னலாம் விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறதுமே அங்கே காமிச்சாங்க. ரொம்ப அம்சமாக அமைப்பாக எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஐயர் மட்டும்தான் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்காரு. அது மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வரவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 1008 பிரச்சனையில் வராங்க. அதெல்லாம் வந்து அம்மன் கிட்ட சொல்கிறதுக்காக தான் வராங்க. பாசிட்டிவாக வெல்கம் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.